சார் எங்கே போனாலும் பின்னாடியே வரீங்களே சார். நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன் சார். யாராவது பார்த்தாங்கன்னா என்னைய தான் சார் கேள்வி கேட்பாங்க. அப்படிலாம் உன்னை நம்பி விட முடியாதுப்பா. நாங்கள் என்ன உனக்கு பாதுகாப்பு கொடுக்கவா கூட இருக்கோம்? அடுத்தவன் காசை திருடி சூதாடி தோத்தவன் நீ. நாங்கள் பிடிக்க வந்தப்பவே நீ தப்பிக்க தானே பார்த்த. பணம் கைக்கு வர வரைக்கும் நாங்கள் உன் கூடவே தான் இருப்போம். இன்ஸ்பெக்டர் ஐயா தான் கூப்பிடுறாரு. சரி, ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. ஐயா சொல்லுங்க ஐயா. என்னையா அந்த பாண்டி கூட தானே இருக்கீங்க? அந்த ஆளை விட்டுட்டு எங்கேயும் தனியா போயிடலையே? இல்லைங்க ஐயா, கூடியே தான் இருக்கும். அவனும் கூட தான் இருக்கான். யோ, அஜாக்கிரதையா இருந்துடாதீங்கயா. அவனையெல்லாம் நம்ப முடியாது. ஆள் இல்லாத நேரமா பார்த்து தப்பிச்சு ஒரு நாள் ஓடிடுவான். அப்புறம் அங்க வேற ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. கல்யாணம் நடக்குமா இல்லையானே சந்தேகமா இருக்கு. 10 மணிக்குள்ள பணம் கைக்கு வரணும். அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அப்படி வரலன்னா அவனை இங்க இழுத்துட்டு வந்துருங்க. அவனுக்கு என்ன செய்யணுமோ நாம செஞ்சிருவோம். சரிங்க ஐயா, கூடியே தான் இருக்கான். கல்யாணம் முடியட்டும், நான் கால் பண்றேங்கய்யா. ம் ம் கேட்டுக்கிட்டியா? கெடு 10 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தான் தெரியும் நீ ஊருக்குள்ளே இருக்க போறியா இல்லை ஜெயிலுக்குள்ளே இருக்க போறியான்னு. சார் நீங்கள் இந்த மாதிரி மிரட்டுறதுலையே எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, தலை சுற்றுது சார். பசி வேற எடுக்குது சார். நான் போய் முதல்ல சாப்பிட்டு வந்துடுறேன் சார். அப்பெல்லாம் உன்னை தனியா விட முடியாது. நீ சாப்பிடணும், அவ்வளவுதானே. நாங்களும் சாப்பிடாம தான் இருக்கோம். வா சாப்பிடலாம். சொல்லுமா. ஜீவா எங்கடா இருக்க? இங்க கொஞ்சம் வெளியே வந்தம்மா. ஏன்டா இப்படி பண்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. இப்படி பொறுப்பே இல்லாம வெளியே சுத்திட்டு இருக்க. மனோ உன்னை கேட்டா நான் என்ன தாண்டா சொல்றது? எல்லாரும் முன்னாடி அவமானப்படணுமாடா? ஏமா ஏமா இப்படி படப்படன்னு நடிக்கிற? இந்த நேரத்துல நீ இப்படி பண்ணா? நான் மண்டபத்தாமா வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். சீக்கிரம் வா. நீ இல்லைன்னு தெரிஞ்சா அண்ணன் வருத்தப்படுவான்டா. தாலி கட்டுறதுக்குள்ள வந்திருப்பா. கண்டிப்பா தாலி கட்டுறதுக்குள்ள நான் வந்துதாமா ஆகணும். வந்துடுறேன். ஆமாண்டா, ஜீவா தான் வந்துட்டு போனா. கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. அவங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டு தர முடியுமா? சரிம்மா, பண்றேன். தேங்க்ஸ்ங்க. ஹலோ ஹலோ, நான் அகிலா பேசுறேன். சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? என்னைய வந்து சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுறீங்களா? வரேங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? என் புருஷனுக்கு அங்க கல்யாணம் நடக்க போகுது. அதுக்குள்ள நான் போய் தடுக்கணும். இல்லைன்னா அப்புறம் எதுவுமே செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுதுங்க. நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. அங்க அப்படி எதுவுமே நடக்காது. நான் சீக்கிரம் வந்துடுறேன். பயப்படாதீங்க. சரி. வாமா, உள்ள வாமா. ஜீவா பாத்துப்பா. வாமா, வா. கல்யாண பொண்ணு ரெடியா? கல்யாண பொண்ணு ரெடியாகி 1 மாசம் ஆச்சு. 1 மாசமா? ஆமா, கல்யாண பேச்சு முடிவானதுமே கல்யாண பொண்ணு ஆயிட்டல்ல. பாரா, நல்லா பேச ஆரம்பிச்சிட்டியே. என்ன எல்லாம் மாமா ட்ரைனிங்கா? இத்தனை வருஷம் வாயாடி உன் கூட வாழ்ந்திருக்கேன். அது போதாத பேசுறதுக்கு. என்னையே மடக்க ஆரம்பிச்சிட்ட. பரவாயில்ல தேனு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சம்பிரதாயம் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. மாமாவுக்கு அப்புறம் உன்னை கூப்பிடுவாங்க. நீ கல்யாண பொண்ணா அங்க போய் உட்கார்ந்த அப்புறம் இன்னொரு வீட்டு பொண்ணாயிடுவ. என்னெல்லாம் ஞாபகம் வச்சுப்பியா? அப்போ
வீட்டு பக்கம்லாம் வருவியா? ஏன்டி இப்படிலாம் பேசுற? நான் என்னைக்கும் நம்ம வீட்டு பொண்ணுதான். நான் போயிட்டேனா நீயும் அம்மாவும் எப்படி இருப்பீங்கன்னு இப்ப கூட நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஐயோ தேனு, அழாத. அப்புறம் கண்மை எல்லாம் கலைஞ்சு கல்யாண மேக்கப்லாம் போயிடும். நான் சும்மா சொன்னேன். என்னையும் அம்மாவையும் நினைச்சு நீ கவலையே படாத. நாங்க நல்லாதான் இருப்போம். நீ சந்தோஷமா இருந்தா அது போதும் எங்களுக்கு. ம்? தேவி, பாண்டி எங்க? வெளியே எங்கேயும் போயிடலையே? இல்லையா அம்மாச்சி, இங்கதான் இருந்தாக. ஏய், போலீஸ்காரங்க வேற பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. அவனை எங்கேயும் போவேனான்னு சொல்லு. இல்ல அம்மாச்சி, அவர் வெளியே போக மாட்டாரு. ஆனா மண்டபத்துல இருக்கிற அந்த பொண்ணு குடும்பத்துக்காரவங்க அவரை பார்த்துடாம இருக்கணும். அதான் அம்மாச்சி ரொம்ப பயமா இருக்கு. ஆ, அதெல்லாம் இல்ல, அவன் சூதானமா இருந்துப்பான். ஆனா அந்த திமிரெடுத்த இருக்காளே என்ன நிலப்புல இருக்கான்னு தான் பிடிபடல. யார சொல்றீங்க? மீனாட்சியா? அவளை தாண்டி எல்லா உண்மையும் தெரிஞ்சும் அமைதியா இருக்கா. எல்லா வேலையும் சாதாரணமா செய்யறா. ஆனா என்ன செய்ய போறான்னு தான் என்னால கணிக்க முடியல. என்ன அம்மாச்சி நீங்க? வெளியே சொன்னா அவ அக்கா கல்யாணம் நின்னுடும்னு அவளுக்கு தெரியும்ல அம்மாச்சி. அதனால அவ எதுவும் வெளியே சொல்ல மாட்டா. இல்லடி, அவ என்னமோ கணக்கு போட்டு வச்சிருக்கா. ம், ம், ம். ஹூ. சரி, நீ போ, வேலையை பாரு. அக்கா, ஒரு நிமிஷம். அவங்கள இன்னமும் காணோம். ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாக்குறீங்களா? டைம் ஆயிட்டே இருக்கு. ஜீவா சொல்லிருக்கான்லம்மா, எந்த மண்டபம்னு தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போவான். அவன் சொன்னா செய்வாமா. உன் நல்லதுக்காக தான் இங்க விட்டுட்டு போயிருக்கான். பயப்படாதம்மா. இந்தாங்க, இந்த புது துணிய மாப்பிள்ளைய மாத்திட்டு வர சொல்லுங்க. சரிங்க, கொடுங்க. ஒரு நிமிஷம்.